one start பண்ணுங்க. First one பாத்தீங்கன்னா நம்ம இத பத்தி படிச்சோம். Partnership ஃபுல்லா ஓகேவா? Partnership ஆ ஷேர்ஸ் ஆ? Partnership ஓகேவா? Partnership டெஃபினிஷன்ல இருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்தோம். அதுக்கு அப்புறம் டைப்ஸ் மூணு பார்த்தோம் இல்லையா? இது இன்னொரு டைம் நம்ம ரீகால் பண்ணிப்போம். ஓகேவா? டெஃபினிஷன் டெஃபினிஷன்ல என்ன பார்த்தோம்? நார்மலாவே இந்த பார்ட்னர்ஷிப் என்ன டெஃபினிஷன் கொடுத்தோம்? வாலண்டியர் அசோசியேஷன் ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா? வாலண்டியர் அசோசியேஷன் ஃப்ரேம் பண்ணது யார்? Definition of a partnership. It is a business structure where two or more persons. It is a business structure சொன்னேன் இல்லையா? இது என்ன business structure என்னெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. business structure எதை நம்ம சொல்றோம்? மேனேஜ்மென்ட். இன்னும் ஆப்போசிட்டா சொல்றீங்க. business structureனா என்னன்னு கேட்டேன். நீங்க எக்ஸாம்பிள் சொல்றீங்க. அப்படியே மாத்திட்டீங்க பாத்தியா? சார் நான் எக்ஸாம்பிளுக்காக மேனேஜ்மென்ட் காலேஜோட பிசினஸ் ஸ்ட்ரக்சர் நான் எடுக்க சொன்னேன். மேனேஜ்மென்ட் சொன்னேன். அதுக்கு அப்புறம் எப்படி வரும் அப்படிங்கறத அந்த செயின் நான் சொன்னேன். பிசினஸ் ஸ்ட்ரக்சர் மீனிங் என்ன? பிசினஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிசினஸ் அப்படினா ஒரு பிசினஸ்ல A to Z எல்லா ப்ராசஸுமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு எடுத்து கொடுத்த என்ன எடுத்து கொடுத்தனா ஓனர் செகண்ட் ஒன் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் கொடுத்தீங்க இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரக்சர். வேற ப்ராடக்ட் எடுத்து சொன்னே. ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரா மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி அப்படி ஃபைனலா என்ன வரும்? ஃபினிஷ்டு கூட்ஸ் வரைக்கும் வந்துரும். எல்லாம் சேர்ந்தது தான் பிசினஸ் ஸ்ட்ரக்சர். அது ஒண்ணு மட்டும் சொல்லாதீங்க. மேனேஜ்மென்ட் தப்பா சொல்றீங்க. சரியா? இதுதான் பிசினஸ் ஸ்ட்ரக்சர். பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ல கரெக்ட்டா அந்த மீனிங் புரிஞ்சுக்கோ. நான் எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க அத தான் ஃபாலோ பண்றீங்க. மேனேஜ்மென்ட்ங்கறத விட்டுருங்கப்பா. இங்க வந்து பிசினஸ்ங்கிறதுக்குள்ள வந்துருங்க நீங்க. சரியா? Two or more persons agree to share the ownership, management and profit or loss. Profit or loss. Profit first motivation, second one service. Business la. Educational and the hospital medicine service first, profit second. Second one features of another It is a form of collaboration where partners contribute resources, expertise or capital to a common goal. இதுல வந்து கொலாபரேட்டிவ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொலாபரேட்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ் என்னென்னது பாருங்க. இப்படி தான் என்கிட்ட சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் இதுல கொலாபரேட்டிவ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் எல்லாம் கொலாபரேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கொலாபரேட்டிவ் இருக்கு. மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ரிசோர்சஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ரிசோர்சஸ்? ஷேர் ஹோல்டர்ஸ்னால என்னென்ன ரிசோர்சஸ் சொல்ல முடியும்? இது ரெண்டு பார்த்தோம். லைபிலிட்டி சைடு இருக்கு, அசெட் சைடு இருக்கு. சோ அசெட் சைடு சொன்னா நிறைய சொல்லலாம். சார் லேண்ட் இருக்கு, பில்டிங் இருக்கு, மிஷனரிஸ் இது எல்லாமே அசெட் சைடு. லைபிலிட்டி சைடு கேபிட்டல்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க. போய் ஒருத்தருமே பார்க்க. லைபிலிட்டி சைடு கொஞ்சம் பார்த்து வெச்சுக்கோங்க. சர்வே டேட்டாஸ், லோன்ஸ், இன்சூரன்ஸ், அட்வான்சஸ் இதெல்லாமே லைபிலிட்டிஸ். ஓகேவா? இது ரெண்டு இருக்கு. இது ரிசோர்சஸ். எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? முன்னாடி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது எக்ஸ்பர்டைஸ். இங்க எக்ஸ்பர்டைஸ் பண்றாங்க, எக்ஸ்போஸ் பண்றாங்க. இப்போ கரண்ட் பிசினஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் கேபிட்டல். கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றது ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன் கேஸ் அடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்பட்டா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ABCD சொல்லிருக்கேன். அது கேஸ் ஸ்டடில பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் Features of partnership. features of partnership. First point Contract or agreement. contract or agreement. Contract என்ன two or more. ஓகேவா? இதுல contract meaning obligation மட்டும் தான். சேம் obligation. இந்த obligation மாத்த கூடாது. இது contract. agreement வந்து சேம் opinion two or அதேதான் சேம் தான். ஓகேவா? இத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் For profit business. For profit business. business மாதிரி நீங்க என்ன சொன்ன? profit motivation தான் அப்படின்னு சொல்லிருக்கேன். இதை ஏன் இந்த இடத்துல business இல்லாம educational institution நீங்க கீழ எழுதிக்கோங்க. hospital and இதெல்லாம் வந்து service plus profit. இங்க profit plus service. Business operation. business operations. business என்ன operations? இங்க வந்து shareholders வந்து shareholdersக்கு business ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்ன operations எல்லாம் இருக்கு. operations equal to process னு எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல process எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். என்னென்ன process எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங். பிளான் பண்றாங்க. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கறது பிளான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் ஆர்கனைஸ் பண்றாங்க. தேர்ட் ஒன் ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன். லாஸ்ட் ஒன் கண்ட்ரோல். ஓகேவா? சரி, இப்போ வாங்க இது ஓகே. நீங்க மேனேஜ்மென்ட் சைடுல போயிட்டீங்க. அப்படியே இதுக்கு சொல்லுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க.
நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்னங்கறத ஐடியா நீங்க பிளான்